ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அண்ணா நகர்ல இருக்கிற அம்பா ஸ்கைவன் ஷாப்பிங் மால் இருக்கு இல்லையா, அதுல நம்ம மினி ஸ்டோ ஷாப்ல தாங்க வந்திருக்கோம். ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மினி ஸ்டோ ஷாப்ல யூனிக் டிசைன்ல ப்ராடக்ட் இருக்கும். ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் தான், பட் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் டிசைனிங் எல்லாம். ஸோ இங்கெல்லாம் நம்மளுக்கு ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் கிடைக்கும், அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் கிடைக்கும், ஸ்கின் கேர் கிடைக்கும், அண்ட் சிம்பிள் டிஜிட்டல் ஆக்சசரிஸ் கிடைக்கும், அண்ட் ஸ்டேஷ்னரிஸ்ல டிஃப்ரெண்டான டிசைன்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். நெக் பில்லோஸ், டெட்டி பேர்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், இது எல்லாமே நல்லா இருக்கும். அந்த கொஞ்சம் டிசைனிங் யூனிக்கா இருக்கும். ஸோ இப்போ நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. என் பையனுக்கு சில திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். சரி, போய் பார்க்கலாம், ஏதாச்சும் கொஞ்சம் ரீசனபிளான ரேட்ல இருந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இங்க அந்த ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிற குட்டி நோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ஆஃபீஸ் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது ஆக்சுவலி. இன்னொன்று ஸ்டிக்கி நோட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்னா நம்ம நோட் பண்ணிட்டு இந்த போர்டுக்கு நம்ம ஒட்டி வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது. ஸோ என் பையன் எரேசர் கம் ஷார்ப்னர் பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அவங்ககிட்ட கேட்டா அந்த பாண்டா பீஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் வேண்டான்னு சொல்லி வாங்கலாம். கலர் பென்சில்ஸ் தேவைப்படும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஆயில் பேஸ்டல்ஸ் தேவைப்படும். ஆக்சுவலா இங்க கரெக்ஷன் டேப் இருந்தது, இதுதான் கொஞ்சம் நல்லா இருந்தது, பட் இப்ப யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலாம். இந்த பென்சில் பாக்ஸ் நல்லா இருந்தது, பட் கொஞ்சம் பிரைஸியா இருந்தது. 400 சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் ஹைலைட்டர்ஸ். ஹைலைட்டர் ஒண்ணுதான், பட் அதுலயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். 5 or 6 ஹைலைட்டர் கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹைலைட்டர்ஸ்லயே 3-4 டிசைன்ஸ் வெரைட்டியா இருந்தது. இங்க பக்கத்துல இருக்கு இல்லையா, எல்லோ, கிரீன், பர்பிள், இது எல்லாமே ஹைலைட்டர்ஸ் தானவா. ஸோ ஹைலைட்டர்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டா இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ்க்கு யாருக்காச்சும் யூஸ் ஆனா ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த இயர் அவங்க என்ன லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த லெகோ பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, இது புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு 2-3 டாய்ஸ் புதுசா தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்லைம்ல டிஃப்ரெண்டா இருந்தது, பபிள் கன்ஸ் இருந்தது. டாய்ஸ்ல கொஞ்சம் இந்த இயர் கொஞ்சம் புதுசா லான்ச் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நிறையவே இருந்தது. லிப் மாஸ்க் இருந்தது, ஃபேஸ் மாஸ்க், இந்த ஷீட் மாஸ்க் எல்லாமே நிறைய இருந்தது. ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யாராச்சும், ஜப்பனீஸ் ப்ராடக்ட்ஸ் யாராச்சும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா போய் விசிட் பண்ணி பாருங்க. ஃபுல்லா பாருங்க. ஃபைனலா நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் கிளிப்ல நான் ஆட் பண்றேன். நான் மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் மட்டும்தாங்க வாங்கினா. லிப் மாஸ்க், இது எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ்ல எல்லாம் சில நல்லா இருந்தது. நோ ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குமே, அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய இது இருந்தது. அண்ட் சின்ன பேசிக் ஆக்சசரிஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் இல்லைன்னா காலேஜ் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் நல்லா இருந்தது, வெரைட்டியா இருந்தது.
இந்த கிட்ஸ் ஆக்சசரிஸ் கூட கேர்ள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கம்ப்ளீட்டா வந்து அந்த ஷெல்ஃப் ஃபுல்லா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்டா கொஞ்சம் கிளாஸி லுக்ல இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் கூட இருக்கு. கொஞ்சம் பிரைஸி தான் சொல்லலாம், ரொம்ப லோ பட்ஜெட் எல்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து மைக்ரோவேவ் நம்ம ஹீட் பண்றோம் இல்லையா, ரீஹீட் பண்றதுக்கு, ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அண்ட் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர் மாதிரி இருந்தது. லஞ்ச் பாக்ஸஸ்க்கு எல்லாம் வந்து கிட்ஸ் சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கலாம். கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல தான் வாங்கினேன். என் பையன் வந்து எப்பவுமே அதே ஸ்டீல் பாக்ஸ் வேணாம், எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வாங்கி கொடுங்க இந்த வாட்டி அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வாட்டி கொஞ்சம் பிளாஸ்டிக்ல வாங்கினேன். பட் ஹை குவாலிட்டி தான், இது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால சார் அட்லீஸ்ட் இந்த இயர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்ககிட்ட கேட்டா கொஞ்சம் கிளியரா தான் சொல்றாங்க. அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவா தான் பேசினாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட கிளியரா டீட்டெயில்ஸ் கேட்டுட்டே நம்ம வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸ் தான் என் பையனுக்கு வாங்கினேன். ஆக்சுவலா சிங்கிள் வாங்கிக்க அப்படின்னா இல்ல எனக்கு பார்ட்டிஷன் டைப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆக்சுவலா நான் இங்க போனதுக்கு இன்னொரு ரீசனுங்க, இங்க வந்து லஞ்ச் பேக்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளுக்கு வெளியும் வந்து 250 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு நார்மல் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும். ஆனா வந்து அது ஒரு 3 months இல்லைன்னா 4-5 monthsக்கே வந்து ஒரு டேமேஜ் ஆன மாதிரி ஆகுது. இங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மெயின் அதுக்கு ஒரு ரீசனா நான் போனேன். இங்க டாய்ஸ் தாங்க அழகா இருக்கும். ஆக்சுவலா இந்த டோரேமான் டெடி பேர் வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் இந்த இயர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நியூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ டவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அந்த குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆக்சுவலி குவாலிட்டியான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க போய் விசிட் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ல வேணும்னு சொன்னாலும் நினைச்சீங்கனாலும் வந்து இந்த பிளேஸ் வந்து பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ். குவாலிட்டி அண்ட் டிசைன் நல்லா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் நல்லா இருக்கு. நல்லனா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் கிளாஸஸ் எல்லாம் 160, 190 இந்த இது மட்டும் கொஞ்சம் ரீசனபிளா இருந்தது. 190, 170, 200 அந்த ரேஞ்ச்ல இருந்தது அந்த ப்ரைஸஸ் எல்லாம். ஆனா இந்த பேக்ஸ் கொஞ்சம் ப்ரைஸி தான் நினைக்கிறேன். நான் இந்த பேக்ஸோட ப்ரைஸ் நான் பார்க்கலாம். மெயின் லஞ்ச் பேக்ஸ் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த லஞ்ச் பேக்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 400 ரேஞ்ச்ல தான் இருந்தது. பட் நல்லா இருக்கு. அது பார்த்தாவே வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆக்சுவலி யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் அட்லீஸ்ட் எவ்வளவு நாள் வரும்னு சொல்லிட்டு. நீங்க ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பேக் எடுத்துட்டு போனா கூட நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த நம்ம டிராவல்க்கு எல்லாம் தேவைப்படும் இல்லையா, ஐ ஷீட்ஸ் அந்த கண்ணை க்ளோஸ் பண்ற மாதிரி அதுவும் இருந்துச்சு. டிஜிட்டல் ஆக்சசரிஸ் இதெல்லாம் நிறைய கிடையாது, ஒரு பேசிக்கான இதுதான் இருந்தது. இந்த ஒரு ஷெல்ஃப்ல இருக்கிற இது மட்டும்தான் டிஜிட்டல் ஆக்சசரிஸ். சாக்ஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளா இருந்ததுங்க. சாக்ஸும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ரீசனபிளா இருந்தது ப்ரைஸ் கூட. அண்ட் 5 செட்டு இல்லைன்னா 6 செட் அந்த மாதிரி செட்டா தான் இருந்தது. பட் ஓகேன்னு தான் தோணுச்சு. யாராச்சும் டைலரிங் பண்றீங்க, அந்த கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு. ஆக்சுவலா அந்த த்ரெட்ஸ் எல்லாம் நீட்டா அழகா செட் பண்ணி நல்லா இருந்தது. அதான் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் பிரைஸ் கூட 190 எவ்வளவுதான் இருந்தது. ஆர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேஷனட்டா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த மாதிரி ஐட்டம் கிஃப்ட் பண்ணா நல்லா இருக்கும். 200 அம்மா. ஐட்டம்ஸ் தான் பர்ஃபெக்டா இருந்தது. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி டிஃப்ரெண்டா இருந்தது ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்.
இங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தான் பெஸ்ட். இது வந்து நம்ம ஷிங்கு கிட்ட எல்லாம் வந்து ஸ்க்ரப்பர் வைப்போம் இல்லையா, அது ஹேங் பண்றதுக்காமா. இந்த ரவுண்டா இருக்கு இல்லையா ப்ளூ அண்ட் மற்றதெல்லாம், ஸோ இதெல்லாம் வந்து டைனிங் டேபிள் மேல போடுற ஷீட்ஸ். இது வந்து சிங்கிள் பீஸ்ன்னு சொல்றாங்க. பக்கத்துல வந்து டபுள் ஷீட்ஸ் கூட இருக்கு. இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். ஸ்டிச்சிங் பேஷனா இருக்கிற கிட்ஸ்க்கு எல்லாம் வந்து இது கிஃப்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கம்ப்ளீட்டா அதுலயே கிட் எல்லாம் வந்துடும், சிசர்ல இருந்து எல்லாமே. நீடில், சிசர், அந்த சின்ன குண்டுசி டைப் த்ரெட்ஸ், அது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே வந்து டூத் பிரஷ் ஹோல்டரா. கொஞ்சம் யூனிக்கான ஒரு டிசைன்ஸா இருக்கு. ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் தான், ஆனா டிசைனிங் டிஃப்ரெண்டா இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்காது அப்படின்னா கிடைக்கும், ஆனா அந்த டிசைனிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இங்கெல்லாம். இந்த லெகோ பிரிக்ஸ் தான் வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து மீஷோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ என்னென்ன வாங்கினான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நான் வாங்கினதெல்லாம் வந்து என் பையனுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது இல்லையா, ஸோ அந்த ஸ்கூல் ரிலேட்டடான திங்ஸ் வாங்குறது தான் போயிருந்தோம். அது சில யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எனக்காக வாங்கினேன். இது வந்து இயர்ரிங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 3 லேயர் மாதிரி பேக்கிங்கில் இருக்குது. பேக்கிங் முடிச்சுட்டு நான் ஒன்று ஆட் பண்ணுற ஒரு சின்ன கிளிப்பு. இதோட ப்ரைஸ் வந்து 350. அப்புறம் என் பையனுக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி 3 பார்ட்டிஷன் மாதிரி வரும் அண்ட் ஒன்று பெருசாக வரும். இதோட ப்ரைஸ் வந்து 400. அண்ட் லஞ்ச் பேக் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் மெயின் போனதே லஞ்ச் பேக் தான், ஏன்னா அங்கே குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தேன். 400. ஸோ லஞ்ச் பேக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆக்சுவலி இங்கே நம்மளுக்கு 250, 230, 270 அப்படி இருக்கு. பட் ஆனால் சீக்கிரமாகவே போயிடுது. ஒரு 3-4 மந்த்ஸ்க்கே கிழிஞ்சிட்டு இருக்கு. அதனால தான் வந்து அங்கே போனால் ஸோ பார்க்கலாம் இதோட லைஃப் எவ்வளோ நாள் வரும்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து என் பையனுக்கு வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு போனோம், அது ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து இது எனக்காக ஃபேஸ் ஷீட் மாஸ்க் ஒன்று வாங்கினேன். சும்மா ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 60 rupees. அண்ட் நார்மல் பென்ஸ், அந்த ஜெல் டைப் பென்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து 50 rupees. ஸோ இவ்வளோதாங்க நம்மளோட ஷாப்பிங். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.